அன்பு நான் உனக்கு ஒரு கொக்கோ கோலா வாங்கிட்டு வந்திருக்கேன். கொக்கோ கோலாவா? குடிக்க கூடாதுல்ல? இதை குடிக்க கூடாது, ஆனா வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணலாம்ல. என்ன மேஜிக் பண்ண போறியா? ஆமா, இதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டா அந்த கேனையே மாத்திர போறேன். எப்படி? அதுதான் மேஜிக். வெல்கம் டு ஜெடியா சேனல். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த கொக்கோ கோலா டின்னை வந்து டிரான்ஸ்பரண்டா எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். அதுக்கு பின்னாடி வந்து கெமிஸ்ட்ரி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா வந்து பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டாக மாற்றுறதுக்கு வந்து நம்ம அலுமினியம் கேன்டீன் எது இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அலுமினியமாக இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கிளீனரை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரைனேஜில் வந்து அடப்பு இருந்துச்சுன்னா எடுக்கிறதுக்கு உரியது. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இது ஒன்று வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டாக இதில் வந்து போடுறதுக்கு வந்து ஒரு பாட்டில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து உள்ளக்க வைக்கிறதுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா பாட்டில் யூஸ் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் அப்படின்னா பிளாஸ்டிக்கே வந்து ரொம்ப இலகிரும். ஸோ அதனால் வந்து பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அந்த கெமிஸ்ட்ரி வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது ரொம்ப ஹீட் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நார்மல் வாட்டர் தான் நம்ம வந்து ஊற்ற போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டரை நான் ஊற்றிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வினை புரியாது, ஆனால் வந்து வினை புரியறதுக்கு வந்து வாட்டர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வாட்டரை ஊற்றிக்கிறேன். இந்த லெவலுக்கு இருந்தால் போதும். இதை வந்து உள்ளே வைக்கும் போல பாருங்கள். ஸோ கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ஸோ அளவாக கரெக்டாக ஊற்றிக்கிறோம். அவ்வளோதான் ஊற்றிட்டேன், போதும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து கொக்கோ கோலா டின் இருக்குது பார்த்தீங்களா. கொக்கோ கோலா டின்னில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட் இருக்குது. பெயிண்ட் இருந்தால் ரியாக்ஷன் வந்து நடக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை சுரண்டி எடுக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து தொடச்சிட்டு நம்ம வந்து சாண்ட் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி தான் சுரண்டி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக சுரண்டி வந்து எடுத்துக்கலாம். இதை நான் தனியாக வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக சுரண்டாலே பாருங்கள் அலுமினியம் அந்த இது வந்து தெளிவாக வந்து தெரியும். மேலே உள்ள ஜஸ்ட் அந்த பெயிண்டை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். மெல்ல மெல்ல என்ன செவருக்கு வலிக்கும். ஏமாத்தோட பரதேசி கர்மம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம வந்து கஷ்டப்பட்டு தேய்ச்சி இதில் உள்ள வந்து அந்த பெயிண்டெல்லாம் வந்து எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியம் இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மாற்றிக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கொக்கோ கோலா வந்து டிரான்ஸ்பரான மாறும் போல உள்ளக்கு கேஸ் தான் இருக்குது. ஸோ இந்த கேன் வந்து அந்த பிளாஸ்டிக் இது வந்து தாங்காது. ஸோ அதனால் வந்து இதாகிடும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு வந்து ஒரு கிளாஸில் வந்து கொஞ்சம் போல் வந்து ஊற்றி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து அந்த ஸ்பீடாக தேய்ச்சனால வந்து பார்த்திங்கன்னா கேஸ் பயங்கரமாக இருக்குங்க. அவ்வளோதான். இந்த கேஸ் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ் இதாகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஊற்றிடுறேன். அவ்வளோதாங்க, போதும். இப்போ நான் கொஞ்சம் போல் ஊற்றி வச்சுட்டேன். இதுக்கடுத்து இதை தான் நம்ம வந்து உள்ளே இறக்க போகிறோம். ஸோ அதனால் இதை வந்து கொஞ்சம் துணியை வச்சு ஏதாவது தொடச்சிக்கலாம் நம்ம லைட்டாக. அவ்வளோதான். இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ப்ராசஸ் வந்து பண்ணுறதுக்கு வந்து நம்ம க்ளவுஸ் வந்து போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதனால் வந்து க்ளவுஸ் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா செய்யும் போல பயங்கர ஹீட் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா க்ளவுஸ் வந்து போட்டுக்கிறது நல்லது தான். ஸோ அதனால் இதை வந்து க்ளவுஸ் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். போட்டதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து உள்ளே வந்து இறக்கணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கம்பி கூட நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து இந்த மாதிரி இதை வச்சு நம்ம வந்து பிடிக்கவும் செஞ்சுக்கலாம். இதை வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சரி, ஓகே, அவ்வளோதான். இதில் வந்து கம்பி இந்த இருக்குது, ஒரு கம்பி நான் வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ளே முங்காமல் இருக்கிறதுக்காக செட் பண்ணுறதுக்காக. அவ்வளோதான். இப்போ வந்து ட்ரெயின் கிளீனரை தான் உள்ளே வந்து போட போகிறோம். இந்த ட்ரெயின் கிளீனர் வந்து கையில் வந்து படக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். பட்டுச்சு அப்படின்னா பொத்து போயிடும். ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ நான் வெட்டிக்கிறேன். சரி, ஓகே. இது வந்து தண்ணியில் வந்து போட்டோன்னே ரியாக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த அலுமினியத்தை வச்சோன்னே ஃபுல்லாக ஸ்பீடாக வந்து ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து மாஸ்க் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். கொஞ்சம் மாஸ்க் போடுறது நல்லது. போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து போடலாம். இப்போ அந்த அளவுக்கு வந்து போட்டுட்டேன் நான் தண்ணியில். இது தண்ணியில் வந்து கரையிட்டோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டின்னை வந்து உள்ளே வந்து முக்க போகிறோம். முக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பார்த்து வந்து முக்கிக்கலாம். அவ்வளோதான். டின்னை வந்து நான் உள்ளக்கு முக்கிக்கிறேன். உள்ளக்கு முக்கினா கொஞ்ச நேரத்துலேயே ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க.
ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஹெவியாக ரியாக்ஷன் நடக்குது. பாட்டில் செம்ம ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரமாக அப்படியே கட 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 கடன்னு ஒரு மாதிரி வந்து மேலே வந்து ஹைட்ரஜன் வாயு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து அந்த கெமிஸ்ட்ரி ரியாக்ஷன் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி நடக்கட்டும். இது வந்து ஒரு கொஞ்ச நேரம் ஆகும். கொஞ்ச நேரம் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராசஸ் வந்து ஃபுல்லாக வந்து நடந்துருச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரியாக்ஷன் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து கரெக்டாக எடுத்தால் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாட்டிலேருந்து பார்க்கும்போது வந்து அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹீட்டாக இருக்குது இந்த ப்ராசஸ் வந்து பண்ணும்போது. சின்ன பிள்ளைங்க யாரும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா இதில் டேஞ்சரும் இருக்குது. ஸோ ஏன்னா ஹைட்ரஜன் வாயு வந்து இதில் வந்து ரிலீஸ் ஆகும், கையில் பட்டால் பொத்து போகும். ஸோ அதனால் வந்து இதை செய்யாதீங்க. இப்போ வந்து பார்க்கலாம், இதை வந்து தூக்கி பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓ மை காட், பாருங்க டிரான்ஸ்பரண்ட் அப்படியே ஆயிடுச்சுங்க. எப்படி புகையாக வருது அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்படியே கொக்கோ கோலா டின் வந்து அப்படியே டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சுங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. செமங்க, நல்லா இருக்குது, அப்படியே அழகாக இருக்குங்க. அப்படியே உள்ளக்க கோக் வந்து அப்படியே தெரியுது. மேலே உள்ள அலுமினியம் வந்து ஃபுல்லாகவே இதாகிடுச்சு. அதில் வந்து உள்ளக்க வந்து பிளாஸ்டிக் கவர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ அதனால தான் இப்போ வந்து அப்படியே இன்னொருக்கு வந்து உள்ளக்க வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த பபுள்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கட்டும். சூப்பராக மாறிடுச்சு பார்த்தீங்களா. எனக்கே ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. இதை வந்து அவட்ட வந்து கூப்பிட்டு காமிக்கலாம். அன்பே வா. இப்போ வந்து பாரு, நான் வந்து மேஜிக் வந்து பண்ணியாச்சு. இப்போ அது வந்து இதை வந்து தூக்கி காட்ட போகிறேன். தூக்கி காட்டுட்டா? டன் டடங். எப்படி இருக்கு? அப்படியே தெரியுது. தொடாத ஹீட்டாக இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்துக்கலாம். எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தியா? கண்ணாடியாக தெரியுதா? அப்படியே டிரான்ஸ்பரண்டா? சரி ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னாடி உள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ட்ரெயின் கிளீனர் இருக்குது பார்த்தீங்களா. அந்த ட்ரெயின் கிளீனரில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்குது. ஸோ இந்த ஹைட்ராக்சைடு இருக்குது பார்த்தீங்களா, சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் வந்து அலுமினியம் வந்து சேரும் போல வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ப்ராசஸ் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். இதில் வந்து நடுவில் வந்து வாட்டர் வந்து ஒரு இன்டர்ஃபேஸாக இருக்குது. இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து அலுமினியத்தோட, அதாவது அந்த டின் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அலுமினியம். அதில் வந்து வினை புரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அலுமினேட்டுன்னு ஒரு உப்பு, அதாவது ஒரு உப்பை வந்து தருது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் வாயுவை வந்து வெளியேற்றுது, H2O வந்து வெளியேற்றுது. அதுக்குரிய ரியாக்ஷனோட ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து காட்டுறேன், அது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ரியாக்ஷன் நடக்கிறனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அலுமினியம் இருக்குது பார்த்திங்கன்னா, அலுமினியம் வந்து அப்படியே கொஞ்சம் ரியாக்ஷன் நடந்து அது ஒரு தூள் மாதிரி கீழே வந்து படிஞ்சிருக்கும். இப்போ இதில் வந்து இருக்குது, ஆனால் செம ஹீட்டாக இருக்குங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் கருப்பாக வந்து படிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அலுமினேட் வந்து அந்த உப்புங்க. ஸோ அந்த தான் வந்து படிஞ்சிருச்சு. அது போக வந்து ஹைட்ரஜன் வாயுனா வந்து வெளியேறிச்சு, புகையாக போச்சு பார்த்திங்கன்னா, அது ஹைட்ரஜன் வாயு கொஞ்சம் டேஞ்சரானது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரியாக்ஷன் நடந்தனால தான் நம்மளுக்கு அலுமினியம் ஃபுல்லாக இதாகிடுச்சு. அந்த டின்னில் வந்து உள்ளக்க வந்து ஒரு கவர் வச்சுருக்காங்க. அந்த கவர் இருக்கிறனால தான் வந்து அந்த டிரான்ஸ்பரண்டாக நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா தெரியுது. ஸோ இதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து நம்ம வந்து கற்றுக்கிட்டது. நல்லா இது வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 நிமிஷம் ஆகிருக்குங்க. இதை வந்து ப்ராசஸ் வந்து முழுசாக 40 நிமிஷம் ஆச்சு. இன்னும் ப்ராசஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் ஆச்சு அப்படின்னா இது வந்து ஃபுல்லாகவே ரியாக்ஷன் வந்து நடந்துடும். இப்போ வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு 40 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துடும். ஆனால் மெதுவாக ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணுறது. இதிலேருந்து ஒரு இது கற்றுக்கிறவும் செஞ்சுருக்கோம். ஒரு இந்த மாதிரி வந்து நிறைய இது கெமிக்கல் ரியாக்ஷன் மேஜிக் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்னால் நிறைய இருக்குது. அதை நம்ம சிம்பிளிஃபையாக வந்து எப்படி அதில் உள்ள கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணலாம். எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் இனிமேல் இந்த மாதிரி சயின்ஸ் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்டு, கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி உள்ளதையும் கண்டிப்பாக வந்து கொண்டு வரலாம். ஒன்று புரிஞ்சுச்சா நான் என்ன சொன்னேன்னு? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ செமையாக இருக்குங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. அப்படியே டின்னே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கடுத்து விஜய் அன்பு சேனலில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியாச்சுங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்களா, ஸோ அதனால் 2 பேர் சேர்ந்து வந்து எங்களோட லவ் ஸ்டோரியை வந்து அதில் வந்து சொல்லியிருப்போம். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.